ஒரு பிரகாசமான பச்சை பசேல் என்ற காட்டுப்பகுதியில் சின்னு என்ற துருதுருப்பான கியூட்டான எலிக்குட்டி வாழ்ந்து வந்தது. அவன் எப்போதும் சிரித்து விளையாடிக் கொண்டே இருப்பான். அவனுடைய அம்மா, என் சின்ன சின்னு, நீ எவ்வளவு பெரியவன் ஆனாலும் இந்த கல்லுக்கு அப்பால் தனியாக போகாதே. காடு ஆழமானது, நீ எப்போதுமே என்னுடனேயே இரு என்று சொல்வார். சின்னுவும், சரி அம்மா, உங்கள் பேச்சை கேட்பேன் என்று உறுதியளித்தான். ஒரு நாள் சின்னு விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மின்னும் தங்க நிறத்தில் ஒரு சிறிய பந்து மரத்தின் அடியிலிருந்து உருண்டு வந்தது. வாவ், என்ன ஒரு அழகான பந்து என்று வியந்த சின்னு அம்மாவின் எச்சரிக்கையை மறந்துவிட்டு அதை துரத்திக் கொண்டு அந்த பெரிய கல்லை தாண்டி காட்டுக்குள் ஆழமாக ஓடினான். தங்கப்பந்து ஒரு ஒளி போல உருண்டு ஓட சின்னு அதை தொடர்ந்து சென்றான். கடைசியில் பந்து ஒரு புதரில் மறைந்தது. சின்னு திகைத்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். சுற்றி இருந்த மரங்களும் ஒலிகளும் அவனுக்கு புதியதாகவும் பயமாகவும் தோன்றியது. அவன் அழத் தொடங்கினான். அப்போது மரத்தின் உச்சியில் இருந்த ஒரு புத்திசாலி ஆந்தை, குட்டி எலியே, உன் அம்மா சொன்ன பேச்சை கேட்கவில்லையா? ஏன் தனியாக இங்கு வந்தாய் என்று கேட்டது. சின்னு மேலும் பயந்து அழ, அப்போது ஒரு துருதுருப்பான அணில் வந்து, ஏன் அழுகிறாய் சின்னு? கவலைப்படாதே, நான் உனக்கு உதவலாமா? இந்த காட்டில் எனக்கு எல்லா வழிகளும் எனக்கு தெரியும் என்று நம்பிக்கை கொடுத்தது. ஆனால் அப்போது திடீரென புதருக்குள்ளிருந்து ஒரு பெரிய புலி உருமியபடியே வெளிவந்தது. சின்னு பயத்தில் உறைந்து போய் அசைவின்றி நின்றான். புலியை பார்த்த அணில், ஐயோ, சின்னுவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து மரத்தின் உச்சியில் ஏறி தன் சின்னஞ்சிறு கால்களால் ஒரு சிறிய கல்லை எடுத்து புலியின் தலையை நோக்கி துல்லியமாக வீசியது. கல் பட்டதும் புலி வலியால் திசை திரும்பி வேறு பக்கம் உரிமியது. இந்த கிடைத்த சில வினாடிகளுக்குள் அணில் சத்தம் போட்டு சின்னுவை உஷார்படுத்தி அவனை காப்பாற்றி அங்கிருந்து வேகமாக கூட்டிச் சென்றது. இருவரும் நீண்ட தூரம் ஓடி வந்து ஓய்வெடுத்த போது சின்னுவுக்கு பசிக்க ஆரம்பித்தது. என் அம்மா எப்போதும் எனக்கு சுவையான தானியங்களை தருவார், இப்போது நான் தனியாக இருக்கிறேன் என்று வருந்தினான் சின்னு. அப்போது தூரத்திலிருந்து, சின்னு, என் சின்ன சின்னு, எங்கே போனாய் என்று அம்மாவின் கனிவான அழைப்பு கேட்டது. அம்மா, இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று கத்தினான் சின்னு. அடுத்த நொடியே அம்மா எலி ஓடி வந்து சின்னுவை இறுக்கமாக அணைத்து கொண்டார். என் செல்லமே, நீ எங்கே சென்றாய்? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா என்று கேட்டார். சின்னு அழுதபடியே, மன்னிக்கவும் அம்மா, இனிமேல் உங்கள் பேச்சை மீறமாட்டேன், தனியாக எங்கும் செல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தான். அம்மா எலி அந்துடன், உனக்கு பாடம் கிடைத்ததா? நான் சொல்வதெல்லாம் உன் நன்மைக்குத்தான், எப்போதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அரவணைத்து கொண்டு வீடு நோக்கி சென்றார். பெற்றோர் சொல்வதை கேட்டு நடப்பதே பாதுகாப்பு.